ஈரானுக்குள்ளே அமெரிக்கா அணு ஆயுத தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பு ஈரானின் பீகாக்ஸ் மலைத்தொடரை இலக்கு வைத்து அணு ஆயுத தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொள்வதற்கு முன்பு ஈரான் எவ்வாறான தாக்குதல் திட்டங்களை மேற்கொள்ளப் போகின்றது? அமெரிக்காவின் அணு ஆயுத தாக்குதல் திட்டங்களை தடுத்து நிறுத்துவதற்காக ஈரானிடம் எவ்வாறான திட்டங்கள் இருக்கின்றன? ஒருவேளை அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக அணு ஆயுத தாக்குதல்களை மேற்கொண்டால் ஈரான் எவ்வாறான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளும்? அமெரிக்காவை இலக்கு வைத்து ICBM ஏவுகணைகளை களமிறக்கி ஈரானும் அமெரிக்காவுக்கு எதிரான அணு ஆயுத தாக்குதல்களை மேற்கொள்ளுமா? அல்லது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே யாரும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய தாக்குதல் அலை ஒன்றை உருவாக்குமா? அல்லது ஈரானுக்கு எதிரான அணு ஆயுத தாக்குதல்களுக்கு பின்பு ஈரான் முழுமையாக சரணடைந்து விடுமா? ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈரான் என்ன செய்ய போகின்றது? இவை தொடர்பாக ஈரானின் காத்தமல் அன்பியா தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் எவ்வாறான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார்? ஜியோனிச ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றியிருக்கக்கூடிய ஈரானிய கடற்படையினரும் என்ன செய்வதென்று தெரியாமல் சிக்கி தவிக்கும் அமீரகமும், சவுதி அரேபியாவின் எண்ணெய் தளத்தை இலக்கு வைத்து மீண்டும் தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய யமன் ஹவுதி இராணுவத்தினரும் ஈராக்கிய களத்திலே தொடரும் பதற்ற நிலைமைகளும் கைதுகளும். யமனின் களத்திலே நடைபெற்று வரக்கூடிய தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்கள் தொடர்பாகவும் சவுதி அரேபியாவினுடைய அதிகாரிகள் தெரித்து ஓடுவது தொடர்பாகவும் யமன் ஹவுதி இராணுவத்தின் தாக்குதல்கள் தொடர்பாகவும் ஈராக்கிய களத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலைமைகள் தொடர்பாகவும் காத்திப் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தலைமை அதிகாரி வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான அறிவிப்புகள் தொடர்பாகவும் காசா மற்றும் லெபனானிய களம் தொடர்பாகவும் ஜரேட் குஷ்னர் மற்றும் ஹமாஸினுடைய பிரதிநிதிகளுக்கு இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கிய காணொலியை மதியம் வெளியிட்டிருந்தேன். இன்று மதியம் வெளியிட்ட காணொலியை பார்வையிடாதவர்கள் அவசரமாக கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். அப்போதுதான் செய்திகளுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு இன்று காலை சோமாலியாவுக்கு அருகாமையிலே ஒரு எண்ணெய் கப்பல் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. ஏற்கனவே யமன் ஹவுதி இராணுவத்திற்கு ஆதரவாக சோமாலியாவினுடைய எதிர்ப்பு குழுவினர் தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தார்கள். மேலும் தற்போது யமன் ஹவுதி இராணுவத்தினர் பாபல் மண்ட பிரதேசத்தினை சவுதி அரேபியாவுக்கு எதிராக இழுத்து மூடியிருப்பதனால் சோமாலியாவினுடைய எதிர்ப்பு குழுவினரும் சவுதி அரேபியாவின் கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு குறித்த எண்ணெய் கப்பலை கைப்பற்றியுள்ளார்கள். சிறிய படகுகள் மூலமாக குறித்த கப்பலை சுற்றி வளைத்து குறித்த கப்பலுக்கு எதிராக RPG ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்தே சவுதி அரேபிய நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான குறித்த எண்ணெய் கப்பலை சோமாலிய எதிர்ப்பு குழுவினர் கைப்பற்றி சென்றுள்ளார்கள். தற்போது குறித்த கப்பலுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக எதுவும் தெரியாது என சர்வதேச கப்பல் போக்குவரத்து நிறுவனம் அறிவித்துள்ளது. அத்தோடு யமன் ஹவுதி இராணுவத்தினர் யமனின் களத்திலே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் யமன் வான்பரப்பிலே சவுதி அரேபியாவினுடைய உளவு விமானங்கள் களமிறக்கப்படுகின்றன. யமனினுடைய வடக்கு பகுதியிலே இலக்கு வைத்து பீரங்கி தாக்குதல்களையும் சவுதி அரேபிய இராணுவம் தொடர்ச்சியாக மேற்கொள்கின்றது. எனவே இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக இன்று மதியம் யமன் ஹவுதி இராணுவத்தினர் சவுதி அரேபியாவின் ஜீசான் எண்ணெய் தளத்தை இலக்கு வைத்து மீண்டும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த தளத்திற்கு அருகாமையில் வெடிப்புகள் பதிவாக இருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நான்காவது தடவையாகவே சவுதி அரேபியாவின் ஜீசான் எண்ணெய் உற்பத்தி தளத்தை இலக்கு வைத்து சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. யமன் ஹவுதிகளின் புதிய சமன்பாடுகளுக்கு அமைவாகவே சவுதி அரேபியாவுக்கு எதிரான இந்த தாக்குதல்கள் தொடர்கின்றன. மேலும் யமனின் களத்திலே நடைபெற்று வரக்கூடிய தரைவழி தாக்குதல்களின் விளைவுகளை முன்னைய காணொலியில் தெளிவாக கூறிவிட்டேன். அத்தோடு இன்று மாலை யமனினுடைய தெற்கு பிரதேசமான தாய்ஸ் மற்றும் அத்தாலி பிரதேசத்திலே யமன் ஹவுதி இராணுவத்தினர் வீரியமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது இலக்கம் 4 நாளும் 5 நாளும் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களினூடாக தரைவழியாக முன்னேறுவதற்காகவே இந்த வீரியமான ஏவுகணை தாக்குதல்கள் இன்று மாலை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக தற்போது குறித்த பிரதேசங்களிலே உச்ச தரைவழி மோதல் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈராக்கிய பிரதமர் அலி அல் ஜெய்தி அவர்களுடைய வேலை திட்டங்கள் ஈராக்கிய களத்திலே மிகப்பெரிய பதற்ற நிலைமையை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றது. ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராக உச்ச நடவடிக்கைகளை எடுப்பதற்கான வேலை திட்டங்களை அலி அல் ஜெய்தி வீரியப்படுத்தி வருகின்றார். மேலும் ஈராக்கிய களத்தில் இருக்கக்கூடிய காத்திப் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு குழுவினரும் ஹரக்கத் நுஜபா எதிர்ப்பு குழுவினரும் எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையிலேயே ஈராக்கிய கூட்டாட்சியினுடைய பாதுகாப்பு படையினரும் பயங்கரவாத எதிர்ப்பு படையினரும் ஒன்றிணைந்து ஈராக்கிய எதிர்ப்பு குழுவான
ஹரக்கத் நுஜபா எதிர்ப்பு குழுவினுடைய உளவுத்துறை தலைவரை கைது செய்துள்ளார்கள். குறித்த எதிர்ப்பு குழுவின் உளவுத்துறை தலைவராக செயற்படக்கூடிய அப்பாஸ் ஹுசைன் மந்தாரி அவர்களுடைய இல்லத்தை முற்றுகையிட்டு அவரை கைது செய்துள்ளார்கள். சவுதி அரேபியாவுக்கு எதிரான ட்ரோன் தாக்குதல்களிலும் ஜோர்டானில் இருக்கக்கூடிய தளங்கள் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்களிலும் இவர் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளார். காதிப் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்திற்கு அடுத்தபடியாக ஹரக்கத் நுஜபா இராணுவ குழுக்களே வீரியமாக செயற்படக்கூடியவர்கள். இப்படியான நிலைமையிலேயே ஹரக்கத் நுஜபா எதிர்ப்பு குழுவினுடைய உளவுத்துறை தலைவரையும் ஈராக்கிய பிரதமர் அலி அல் ஜெய்தி அவர்கள் கைது செய்வதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த சம்பவமானது தற்போது ஈராக்கிய களத்திலே அடுத்த கட்ட பதற்றத்தையும் அதிகரித்துள்ளது. வருகின்ற செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே எதிர்ப்பு குழுவினர் தங்களுடைய ஆயுதங்களை ஈராக்கிய அரசாங்கத்திடம் ஒப்படைக்காவிட்டால் இதே போன்ற எதிர்ப்பு குழுக்களுடைய தலைமைகளையும் மிக முக்கியமான தளபதிகளையும் கைது செய்வதற்கான வேலை திட்டங்களை ஈராக்கிய அரசாங்கம் மேற்கொள்ளப் போவதாகவும் பிரதமர் அலி அல் ஜெய்தி தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றார். இப்படியான நிலைமையில் நாளைய தினம் ஈரானினுடைய சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் அவசரமாக ஈராக்குக்கு விஜயம் செய்ய போகின்றார். தற்போதைய பதற்ற நிலைமையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் அலி அல் ஜெய்தி அவர்களுக்கு எச்சரிக்கைகளை வழங்குவதற்காகவும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களுடனான பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவுமே முகமது கலிபாஃப் ஈராக்குக்கு விஜயம் செய்ய போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் மசூத் பெதஷ்கியானினுடைய பலவீனமான அரசாங்கத்திற்கு ஆதரவை வழங்கக்கூடிய ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் ஈராக்கிய களத்திலே ஈராக் எதிர்ப்பு குழுக்களுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துவாரா என்பதும் கேள்விக்குரியே. புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு ஆதரவை வழங்கிய அவர் ஈராக்கிய களத்தில் எவ்வாறான நிலைப்பாடுகளை எடுக்கப் போகின்றார் என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குரியே. இருப்பினும் ஈராக்கிய களத்தில் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் அவர்களுடைய நிலைப்பாடுகளில் உறுதியாகவே இருக்கின்றார்கள். காதிப் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினரும் ஹரக்கத் நுஜபா இராணுவத்தினரும் முழுமையான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் ஈராக்கிய களத்திலே பதற்ற நிலைமைகளானது உச்சக்கட்டத்தை நோக்கி நகரப் போகின்றது. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஈராக் எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக நிராயுதபாணியாக்க வேண்டும் அல்லது ஈராக் எதிர்ப்பு குழுக்களுடைய முக்கியமான தலைமைகளை கைது செய்ய வேண்டும் என்பதே அமெரிக்காவினுடைய திட்டமாகும். இதற்கமைவாகவே தற்போது ஈராக்கிய களத்தில் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. எனவே இந்த வேலை திட்டங்களை தடுத்து நிறுத்துவதற்காக பிரதமர் அலி அல் ஜெய்திக்கு அழுத்தங்கள் வழங்கப்பட வேண்டும். இந்த வேலை திட்டங்களை தான் ஈராக்கிய களத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலைமைகள் மேற்கொண்டு வருவதாகவும் எதிர்ப்பு குழுக்கு ஆதரவான தலைமைகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரானுக்கு எதிரான போரினால் பிரித்தானியாவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய பேரழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக பிரித்தானியாவினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி நகர்கின்றது. இவை தொடர்பாக தி கார்டியன் ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தினுடைய பொருளாதார வளர்ச்சியானது 2ஆம் காலாண்டில் பாரிய அளவில் குறைவடைந்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போரினால் எரிசக்தி விலைகள் அதிகரித்து விட்டன. இங்கிலாந்துக்குள்ளே மக்களுடைய வாழ்க்கை செலவுகளும் அதிகரித்து விட்டன. பணவீக்கம் அதிகரித்திருப்பதனால் பொருட்களுடைய விலையையும் மக்களினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வருகின்ற அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட போகின்றது. இந்த வரவு செலவு திட்டத்திலே மக்களுக்கு தேவையான சரியான முடிவுகள் முன்வைக்கப்படாவிட்டால், வரவு செலவுகள் நேர்த்தியான முறையில் முன்வைக்கப்படாவிட்டால், இங்கிலாந்து மக்களுடைய பொருளாதார சுமைகள் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படாவிட்டால் இங்கிலாந்துக்குள்ளே ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நிலைமை ஏற்படுத்தப்பட்டுவிடும். ஜூலை மாதத்தினுடைய பணவீக்கமானது 2.6% அதிகரித்துள்ளது. இன்னும் 2 மாதங்களுக்கு இந்த நிலைமைகள் நீடிக்குமாக இருந்தால் பணவீக்கம் பல மடங்கினால் அதிகரித்துவிடும். இதனால் இறுதியில் மக்கள் வீதியில் இறங்குவதற்கு ஆரம்பித்து விடுவார்கள். மேலும் இது இங்கிலாந்துக்குள்ளே உள்நாட்டு போராட்டங்களையும் அதிகரித்து விடும் என தி கார்டியன் ஊடகம் தெரிவித்துள்ளது. அடுத்து துரோகி அர்துகான் டொனால்ட் ட்ரம்புக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி மக்கா ஒப்பந்தம் தொடர்பாகவும் ஈரானிய விவகாரம் தொடர்பாகவும் காசா தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். இதன்போது மக்கா ஒப்பந்தத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பிடம் துரோகி அர்துகான் ஆலோசனைகளை பெற்றிருப்பதாகவும் மக்கா ஒப்பந்தத்தை விரிவாக்குவதற்கான ஆலோசனைகளை அண்டப்புல்கன் டொனால்ட் ட்ரம்ப் துரோகி அர்துகானுக்கு வழங்கியிருப்பதாகவும் இதைத் தொடர்ந்து ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தம் வகிப்பதற்கு துருக்கி தயாராக இருப்பதாக துரோகி அர்துகான் அறிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. காசாவின் களத்திலே துரோகி அர்துகான் மத்தியஸ்தராக களமிறங்கி ஹமாஸை சம்மதிக்க வைத்து ஹமாஸினுடைய முதுகில் குத்தி காசாவின் களத்தில் 70% பிரதேசங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிடம் ஒப்படைத்து விட்டார். அதே போன்று ரஷ்யா உக்ரைன் போர்க்களத்திலே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலே சமாதானத்தை ஏற்படுத்துவதாக கூறி பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு தற்போது உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஆயுதங்களை வழங்கி ரஷ்யாவுக்கு எதிரான காய் நகர்த்தல்களையும் துரோகி அர்துகான் மேற்கொண்டு வருகின்றார். எனவே இப்படியான நிலைமையில் தன்னுடைய சொந்த அரசியல் வாழ்க்கையினுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் துருக்கியினுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் டொனால்ட் ட்ரம்போடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தம் வகிப்பதற்கும் துரோகி அர்துகான் தலையிடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். இந்த பேச்சுவார்த்தை மூலமாகவும் தனக்கு தேவையான ஏதாவது ஒன்றை அடைந்து கொள்வதற்காகவே துரோகி அர்துகான் எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்.
அடுத்து அமெரிக்க உளவுத்துறையானது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திடம் மிக முக்கியமான அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. அதாவது இந்த வருடத்தினுடைய இறுதிக்குள்ளே ஈரான் அதனுடைய அனைத்து திறன்களையும் முழுமையாக மீட்டெடுத்து விடும் என்றும், போருக்கு முன்னே நிலைமையில் ஈரான் எவ்வாறு இருந்ததோ அதே போன்ற திறன்களை கொண்டிருக்கும் என்றும், ஈரானினுடைய ஏவுகணை மற்றும் ட்ரோன் உற்பத்தி திறன்கள் போருக்கு முன்பிருந்த நிலைமைக்கு திரும்பிவிடும் என்றும் குறித்த உளவுத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், அமெரிக்காவின் ஆயிரக்கணக்கான தாக்குதல்களில் இருந்தும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆயிரக்கணக்கான தாக்குதல்களில் இருந்தும் ஈரான் முழுமையாக மீண்டு வந்துவிடும் என்றும், இந்த வருடத்தினுடைய இறுதிக்குள்ளே முழுமையாக மீண்டு வந்துவிடும் என்றும், அனைத்து ஏவுகணை உற்பத்திகளும் ட்ரோன் உற்பத்திகளும் முழுமையாக மீள திரும்ப பெற்றுவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால், டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறான உளவுத்துறை அறிக்கைகளும் தொடர்ச்சியாக டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் இங்கு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால், குறித்த அறிக்கையானது உண்மையானதாகும். உண்மையில் ஈரான் தற்போது அனைத்து திறன்களையும் முழுமையாக மீட்டெடுத்து விட்டது. இந்த வருடத்தினுடைய இறுதி வரைக்கும் ஈரான் காத்திருக்க தேவையில்லை. யுத்த நிறுத்த காலப்பகுதியை பயன்படுத்தி ஈரான் முழுமையாக அதனுடைய திறன்களை முழுமையாக மீள பெற்றுவிட்டது. 40 நாள் போரின் போது ஏற்படுத்தப்பட்ட இழப்புகளையும் 40 நாள் போரின் போது கற்றுக்கொண்ட பாடங்களையும் பயன்படுத்தி ஈரான் அதிவேகமாக அனைத்து திறன்களையும் முழுமையாக மீட்டெடுத்து விட்டது. யுத்த நிறுத்த காலப்பகுதியை ஈரான் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டுள்ளது. அடுத்து நெட்டன்யாஹுவுடனான கலந்துரையாடல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகன் ஜரேட் குஷ்னர் ஈரான் தொடர்பாக இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளை விதித்து ஈரானுடைய பொருளாதாரத்தை முழுமையாக முடக்கி வருகின்றார். இந்த பொருளாதார நெருக்கடிகளினால் ஈரானுக்குள்ளே பணவீக்கம் 200% தாண்டிவிட்டது. ஈரானிய அரசாங்கம் இந்த பணவீக்கத்தினால் சிக்கிக் கொண்டுள்ளது. இராணுவ சிப்பாய்களுக்கு சம்பளத்தை கூட வழங்க முடியாத நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள். அத்தோடு ஈரான் ஒரு பொழுதும் அணு ஆயுதங்களை கொண்டிருக்க கூடாது. மேலும் ஈரான் அணு ஆயுத திறன்களை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தில் எங்களோடு சமரசம் செய்து கொள்ளுமாக இருந்தால், எங்களுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக ஈரான் ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுமாக இருந்தால், நிச்சயமாக இந்த மத்திய கிழக்கு பிரச்சினைக்கு முடிவை எட்ட முடியும். மேலும் இவ்வாறானது ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்காகவே அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் விரும்புகின்றார். இருப்பினும் ஈரானியர்கள் இது போன்ற ஒப்பந்தத்தை செய்வதற்கு விரும்பவில்லை. பேச்சுவார்த்தைகளிலும் அவர்கள் ஆர்வம் காட்டுவதில்லை. அவர்கள் பேச்சுவார்த்தைகளில் எங்களை ஏமாற்றுவதற்கு விரும்புகின்றார்கள். இதனால் இவற்றை நீண்ட நாட்களுக்கு எங்களுக்கு பொறுத்துக் கொள்ளவே முடியாது என டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகன் ஜரேட் குஷ்னர் தெரிவித்துள்ளார். அடுத்து வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானியர்கள் தற்போதும் ஒரு ஒப்பந்தத்தை செய்வதற்கு விரும்புகின்றார்கள். ஒப்பந்தத்தை முடிப்பதற்கு கெஞ்சுகின்றார்கள். ஆனால் அவர்கள் நான் நினைக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை ஒரு பொழுதும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் எங்களை தந்திரமாக ஏமாற்றுவதற்கு விரும்புகின்றார்கள். அவர்கள் பேச்சுவார்த்தைகளில் விளையாடுகின்றார்கள். தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை அமெரிக்கா தான் கட்டுப்படுத்துகின்றது. நாங்கள் வாரத்திற்கு பல பீப்பா எண்ணெய்களை ஹெர்முஸ் ஜலசந்தி வழியாக பெற்றுக் கொள்கின்றோம். எண்ணெய் விநியோகம் எந்த விதமான தடையும் இல்லாமல் நடைபெறுகின்றது. தற்போது அமெரிக்காவுக்குள்ளும் எண்ணெய் விலைகள் குறைவடைந்து வருகின்றன. அதே போன்று நாங்கள் ஈரானுக்கு எதிராக செய்து வருவதை விட கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்களை மேற்கொண்டால் எண்ணெய் விலையானது இன்னும் பாரிய அளவில் குறைவடைந்துவிடும். தற்போது ஈரான் மிகப்பெரிய சிக்கலில் இருக்கின்றது. அவர்களுடைய நாடு சீர்குலைந்து விட்டது. அவர்களுடைய இராணுவம் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டு விட்டது. மேலும் ஈரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நீடிப்பதற்கு நான் விரும்பவில்லை. அவர்களுடனான ஒப்பந்தத்தை நீடிப்பதில் எந்த விதமான பயனும் இல்லை என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இப்படியான நிலைமையில் ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அதனுடைய தரமான ஆட்டத்தை விளையாடி வருகின்றது. இதற்கமைவாக நள்ளிரவு வேளையில் ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சொந்தமான மிகப்பெரிய எண்ணெய் கப்பல் ஒன்றையும் கைப்பற்றியுள்ளது. ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தேசிய உற்பத்தி நிறுவனத்திற்கு சொந்தமான எட்னோக் நிறுவனத்திற்கு சொந்தமான பல எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல்களுக்கு பின்பும் ஜியோனிஸ் ஐக்கிய அரபு அமீரகம் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்க வான்படையையும் கடற்படையையும் பயன்படுத்தி எண்ணெய் கப்பல்களை நகர்த்துவதற்கு முயற்சி செய்தது. இப்படியான நிலைமையிலேயே நள்ளிரவு வேளையில் அமீரகத்தினுடைய மிகப்பெரிய எண்ணெய் கப்பல் ஒன்றை ஈரானிய கடற்படையினர் கைப்பற்றியுள்ளார்கள். தற்போது குறித்த எண்ணெய் கப்பலை ஈரானின் கஷம் தீவு கருகாமையில் கொண்டு சென்றுள்ளார்கள். அதே போன்று இன்று அதிகாலை வேளையில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சொந்தமான இன்னும் ஒரு எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த எண்ணெய் கப்பலின் இன்ஜின் அறைகளில் தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் கிட்டத்தட்ட 4 பேர் கொல்லப்பட்டு படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இன்றைய தினம் எண்ணெய் விலையானது $90
அதிகரித்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க மக்களை ஏமாற்றுவதற்காக எண்ணெய் விலை குறைவடைந்து வருவதாக பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் களத்தினுடைய யதார்த்தத்தில் எண்ணெய் விலையானது பல மடங்கினால் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. அத்தோடு ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு எண்ணெய் விலையானது இன்னும் பாரிய அளவில் குறைவடைந்து விடும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் முட்டாள்தனமான பிரச்சாரங்களை அமெரிக்க மக்களுக்கு முன்வைக்கின்றார். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த முட்டாள்தனமான பிரச்சாரங்களை தற்போது அதிகளவான அமெரிக்க மக்களும் புரிந்து வருகின்றார்கள். ஏனென்றால் ஈரானுக்கு எதிரான போர் ஒவ்வொரு அமெரிக்க மக்களுக்கும் மிகப்பெரிய சுமையாக மாறிவிட்டது. அவர்களுடைய வாழ்க்கை செலவுகளில் மிகப்பெரிய சுமையாக மாறிவிட்டது. அவர்களுடைய பொருளாதாரத்தையும் பாதித்துள்ளது. மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானுடைய தாக்குதல்கள் தொடர்வதனால் இனி வரக்கூடிய நாட்களில் எண்ணெய் விலையானது $95 அளவில் அதிகரித்து விடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானின் காத்தமல் அன்பியா தலைமையகம் அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தது. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகைக்கு ஒருபொழுதும் நாங்கள் அலட்சியமாக இருக்கப் போவதில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பதற்றத்தினை அதிகரிப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் விரைவில் ஆரம்பிக்கப் போகின்றோம். இராஜதந்திரத்திற்கு இன்னும் சில நாட்களே உள்ளன. தெளிவாக கூறுவதாக இருந்தால் இன்னும் சில மணித்தியாலங்களே இருக்கின்றன. இந்த காலக்கெடுவுக்குள்ளே அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் இந்த ஒட்டுமொத்த பிராந்தியமும் தீப்பிழம்புகளால் பற்றி எரியும். தற்போது எங்களுடைய தற்காப்பு காலம் முடிவடைந்து விட்டது. மேலும் எங்களுடைய வியூகம் முழு அளவிலான போரை நோக்கியே நகர்ந்துள்ளது. மேலும் நாங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே நிலைமைகளை நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கு தள்ளிவிடுவோம். அமெரிக்க ஆக்கிரமிப்பையும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பையும் அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அவர்களுடைய நண்பர்களையும் நாங்கள் மிகப்பெரிய நெருக்கடிக்குள் தள்ளிவிடுவோம். மேலும் அடுத்த கட்ட போரிலே எங்களுடைய புதிய போர் வியூகங்களை ஒட்டுமொத்த உலகமும் காணும் என காத்தமல் அன்பியா தலைமையகம் அறிவித்துள்ளது. அதாவது ஈரான் அடுத்த கட்ட போரிலே ஒஃபென்சிவ் தாக்குதல்களையே மேற்கொள்ள போகின்றது. இவை தொடர்பாக முன்னைய காணொலிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் அமெரிக்காவினுடைய கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களுக்குள் அல்லது இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் ஈரான் வீரியமான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க போகின்றது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானை அமெரிக்காவை போருக்கு வம்புக்கு இழுக்கப் போகின்றது. அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை உச்ச தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பே மிகப்பெரிய மோதலை நோக்கி அமெரிக்காவை இழுக்கப் போகின்றது. இதற்கமைவாக விரைவில் இந்த தாக்குதல்களை ஈரான் ஆரம்பிக்கப் போகின்றது. அத்தோடு ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதனாலும் ஈரானின் எரிசக்தி தளங்கள் இலக்கு வைத்தும் பாலங்கள் இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வதனாலும் ஈரானை சரணடைய வைக்க முடியாது என டொனால்ட் ட்ரம்பினுடைய பல ஆலோசகர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆலோசனைகளை வழங்கி வருகின்றார்கள். இதைத் தொடர்ந்தே தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்குள் ஈரானுக்கு எதிராக அணு ஆயுத தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. நேற்றிரவு வெளியிட்ட காணொலியிலும் இவை தொடர்பான பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். முன்னாள் அமெரிக்க செனட்டர் ஒருவர் தான் கேள்விப்பட்ட விடயங்களையும் உறுதிப்படுத்திய விடயங்களையும் வெளியிட்டிருந்தார். டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகத்தில் ஈரானுக்கு எதிரான அணு ஆயுத தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பதனையும் அவர் உறுதிப்படுத்தியிருந்தார். இப்படியான நிலைமையில் தற்போது டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவான செனட்டர்கள் ஈரானுக்கு எதிரான அணு ஆயுத தாக்குதலை ஆதரிக்கக்கூடிய கருத்துக்களையும் ஊடகங்களுக்கும் சமூக வலைத்தளங்களுக்கும் வெளியிட்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக டொனால்ட் ட்ரம்புக்கு நெருக்கமான ஆலோசகர்களில் ஒருவரான மார்க் லெவின் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜப்பானை போன்றே தற்போது ஈரானும் சரணடையக்கூடிய எண்ணத்தை கொண்டிருப்பதில்லை. ஈரானியர்கள் ஜப்பானை போன்று பிடிவாதம் பிடிக்கின்றார்கள். சரணடைவதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றார்கள். முன்பு நாம் நடத்திய போர்க்களத்திலும் எங்களுடைய எதிரிகள் சரணடையவில்லை. ஜப்பானினுடைய பிடிவாதத்தை பற்றி உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? அவர்கள் எவ்வளவு பிடிவாதம் பிடித்தார்கள். ஆனால் நாங்கள் அவர்களை அடக்கினோம். ஜப்பானுக்கு தகுந்த பாடத்தினை கற்றுக் கொடுத்தோம். உண்மையில் துரதிருஷ்டவசமாக எதிரிகளை சரணடைய வைப்பதற்கு நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. எதிரிகளுடைய பிடிவாதத்தை அடக்குவதற்கும் உலகத்தை பாதுகாப்பதற்கும் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது. மேலும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய முடிவானது தவிர்க்க முடியாத முடிவாகவும் இருக்கலாம் என டொனால்ட் ட்ரம்புக்கு நெருக்கமான மார்க் லெவின் தெரிவித்துள்ளார். இதே போன்று டொனால்ட் ட்ரம்பினுடைய பல ஆலோசகர்களும் தற்போது அமெரிக்க ஊடகங்களில் ஈரானுக்கு எதிரான அணு ஆயுத தாக்குதல் தொடர்பாக அணு ஆயுத தாக்குதல்களை நியாயப்படுத்துவது தொடர்பாக கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள். ஈரானை சரணடைய வைப்பதற்கும் இந்த உலகத்தை ஈரானிடமிருந்து பாதுகாப்பதற்கும் ஈரானுக்கு எதிரான அணு ஆயுத தாக்குதலே சிறந்த வழி என்பதனை நியாயப்படுத்துவதற்கான பிரச்சாரங்களை ஆரம்பித்துள்ளார்கள். உண்மையில் இந்த நிலைமையானது சாதாரண நிலைமை அல்ல. 3 மாதங்களுக்கு முன்பு இந்த தகவல்களை அமெரிக்கா வெளியிட்டிருந்தால் ஈரானுக்கு எதிரான அணு ஆயுத தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொள்ளப் போகின்றது என்கின்ற தகவல்கள் வெளியாக இருந்தால் நானும் நம்பி இருக்க மாட்டேன். ஆனால் தற்போதைய நிலைமைகள் ஈரானுக்கு எதிரான அணு ஆயுத தாக்குதலை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு மிக முக்கியமான காரணம் ஈரானை வீழ்த்த முடியாமலும் சரணடைய முடியாமலும் இருப்பதுதான். மேலும் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள்ளும் சிக்கிக் கொண்டுள்ளது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான இறுதி வாய்ப்பாக அணு ஆயுத
ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துவிட்டன. அதிலும் குறிப்பாக பீகாக்ஸ் மலைத்தொடரை இலக்கு வைத்து அணு ஆயுத தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. மேலும் இந்த அணு ஆயுத தாக்குதலுக்கு பின்பு ஈரான் முழுமையாக சரணடைந்து விடும் என்று தற்போது டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் நம்புகின்றன. அத்தோடு ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டால் ஈரானும் அணு ஆயுத தாக்குதல்களை நோக்கி நகரும். ஈரானுக்கு எதிராக அணு ஆயுத தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதுடனேயே ஈரானும் அமெரிக்காவை இலக்கு வைத்து அணு ஆயுத தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்று நான் கூற வரவில்லை. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா அணு ஆயுத தாக்குதல்களை பயன்படுத்தினால் இந்த போர்க்களமானது மிகப்பெரிய போர்க்களமாக மாறிவிடும். நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டதை போன்று உலகம் மிகப்பெரிய போரை நோக்கி நகர்ந்துவிடும். ரஷ்யா உக்ரைன் போரும் இந்த போர்க்களத்திற்குள்ளே இணைந்துவிடும். மேலும் இந்த போர்க்களத்தினுடைய ஒரு கட்டத்தில் ஈரான் நிச்சயமாக அமெரிக்காவுக்கு பதிலடி தாக்குதல்களாக அணு ஆயுத தாக்குதல்களை மேற்கொள்ளும். அமெரிக்கா ஈரானுக்கு எவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்கின்றதோ அதே தாக்குதல்களை நிச்சயமாக ஈரானும் மேற்கொள்ளும். மேலும் இதற்கான அனைத்து விதமான திறன்களும் ஈரானிடம் இருக்கின்றன. சிறிய அணு ஆயுதங்களை உருவாக்கி ICBM ஏவுகணைகள் மூலமாக கண்டம் விற்று கண்டம் பாயும் ஏவுகணைகள் மூலமாக ஈரானுக்கு இந்த தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். அத்தோடு ஈரானுக்குள்ளே அணு ஆயுத தாக்குதல்களை மேற்கொண்டாலும் ஈரான் ஒரு பொழுதும் சரணடையாது. மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தை இலக்கு வைத்தும் யாரும் எதிர்பார்க்காத தாக்குதல்களை ஈரான் மேற்கொள்ளும். இதன் விளைவாக ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியமும் பற்றி எரியும். ஈரானுக்கு எதிரான அணு ஆயுத தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து அமெரிக்காவை முழுமையாக துடைத்தெறியும். மேலும் இதற்கான தாக்குதல் திட்டங்களுக்கும் ஈரானியர்கள் தயாராகவே இருக்கின்றார்கள். அத்தோடு அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக அணு ஆயுத தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது என்பது ஈரானிய தலைமைகளுக்கும் நன்றாக புரிந்துவிட்டன. இதன் விளைவாகவே தற்போது ஈரான் ஒஃபென்சிவ் தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கும் திட்டமிட்டுள்ளது. அடுத்த கட்ட போரை அமெரிக்கா ஆரம்பிப்பதற்கு முன்பு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பதற்ற நிலைமைகளை அதிகரித்து அமெரிக்கா நினைக்காத ஒரு திருப்பு முனையை நோக்கி அமெரிக்காவை நகர்த்துவதற்கு ஈரானியர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். மேலும் இந்த திட்டத்திலே அமெரிக்க தளங்களை கைப்பற்றுவதற்கான மிக முக்கியமான திட்டங்களும் வகுக்கப்பட்டுள்ளன. இவை தொடர்பாக ஈரானினுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் முட்டாக்கி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அடுத்த கட்ட போர்க்களத்திலே நாங்கள் அவசரமாக அமெரிக்க தளமொன்றையாவது கைப்பற்றினால் இந்த போர்க்களமானது தலைகீழாக மாறிவிடும். அமெரிக்காவை மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து நாங்கள் முழுமையாக வெளியேற்றுவதற்கு அமெரிக்க தளங்களை கைப்பற்றுவது மிக முக்கியமானதாகும். இதனை நோக்கி நாங்கள் காய்களை நகர்த்தினால் மாத்திரமே அமெரிக்காவை சரணடைய வைக்க முடியும். மேலும் இந்த போரினுடைய தலைவிதியையும் எங்களுக்கு தீர்மானிக்க முடியும் என முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் மனோஜ் மெட்டாக்கி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது காலக்கெடு முடிவடைந்தது ஈரான் அவசரமாக தாக்குதல்களை ஆரம்பித்து அமெரிக்க தளங்களை கைப்பற்றுவதற்கே திட்டமிடுகின்றது. ஈரானுக்கு எதிரான அணு ஆயுத தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொள்வதற்கு முன்பு ஈரான் அமெரிக்க தளங்களில் ஒன்றையாவது கைப்பற்றினால் நிச்சயமாக அமெரிக்காவின் அணு ஆயுத தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியும். மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்காவுடைய தலைவிதியையும் மாற்றி அமைக்க முடியும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தை விற்றே அமெரிக்காவை துரத்தி அடிக்க முடியும். இதற்கமைவாகவே தற்போது அடுத்த கட்ட வேலை திட்டங்கள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. எனவே தற்போதைய நிலைமையில் ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தற்போது இந்த போர்க்களமானது அமைதியான முறையில் நகருவதாக நீங்கள் நினைக்கலாம். உண்மையில் நாங்கள் தற்போதைய நிலைமையில் இருப்பது போருக்கு முன்னதான அமைதியான நிலைமையிலாகும். ஒரு மிகப்பெரிய போருக்கு முன்பு எவ்வாறு ஒரு அமைதி இருக்குமோ அது போன்ற அமைதியில் தான் தற்போது இருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் இந்த அமைதி முழுமையாக சீர்குலைந்துவிடும். மிகப்பெரிய போரை இந்த உலகம் சந்தித்துவிடும். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.